ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சனில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவில் கோதுமை அடை எப்படி சுடலாம் அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் 2 முழுவத்தல், அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட், அப்புறம் கோதுமாவும் கலக்கி வச்சாச்சு. கோதுமாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கக்கூடாது. அப்புறம் கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு தாளிச்சதுக்கப்புறமா அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் முழுவத்தல், அப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். அப்புறம் அது உப்பு போட்டு வதக்கணும். அப்புறம் வதக்குறதுக்கு அப்புறமா அப்புறம் கேரட் போடணும். கேரட் வந்து வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கோதுமாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தர்பூசணி வந்து ஜூஸ் போட தான் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தோசைக்கல் சுடுறதுக்கப்புறமா நம்ம அடை சுட்டுடலாம். அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கோதுமை அடை வந்து அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை